சொக்க மாதிரியா இருக்குது. ஆமா ஆமா, மலேசியாவில இருந்து வந்த மகன் மன்னார் நீ தானே? நான் தாயா. நம்ம விளம்பரம்லாம் இருக்கட்டும், நீ என்ன உள்ள விடுற வெளியே எடுக்கிற, உள்ள விடுற வெளியே எடுக்கிற, அப்படி பையில என்னையா வச்சிருக்கிற? அது ஒண்ணு இல்ல மன்னாரு, போன வாரம் நான் பொண்ணு பார்க்கலான்னு திருநெல்வேலிக்கு போனேன். என் கிரகம் பிடிச்ச நேரம் நான் கட்டிக்கு போன பொண்ணை நம்ம ஆர்சிஎம்எஸ் பழனிசாமி அண்ணன் கூட்டிட்டு ஓடி போயிட்டாரு. அப்படியா? அந்த பிள்ளை தான் கருணை இல்லாம போயிருச்சுனாலும் அவங்க அம்மாக்காரி 1/2 கிலோ அல்வா வாங்கி கொடுத்தா. அல்வா கொடுத்தாளா? அததான் எப்படி திங்கிறதுன்னு தெரியாம மணிவண்ணன் கிட்ட கேட்டேன். போய் மன்னார்ட்டே கேளுன்ட்டாரு. அப்படி சொல்லிட்டாரா? ஆமா. சரி அத கூட போயும் அல்வா எப்படி திங்கிறதுன்னு தெரியலங்கிறிய. அல்வாவை எடுத்து அப்படி பாரு. எப்படி? அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வச்சு வாயான்னு சொல்லியா, அப்படியே கிட்ட வாயில போட்டுக்கிறியா? அடப்பாவி, தின்னுட்டியா? தின்னுட்டியா? ஏண்டா இதை திங்க தெரியாம நான் இருந்தேன். ஏயா வாங்கிட்டு வந்து 1 வாரம் ஆகுது. பள்ளி உழுது செத்து போச்சுன்னு தான் திங்க. ஐயோ எனக்கெல்லாம் ஒமட்டுதியா? ஏயா இப்படி பண்ற? வேற ஏதாவது தின்னா பரவாயில்லையா? ஜிமுக்கு 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 ஜிமுக்கு. இட்லி வாங்கலையோ? இட்லி இந்த முனிவோட இட்லி மல்லிப்பூ மாதிரி பூ மாதிரி இருக்குங்க. இட்லி வாங்கலையோ? இட்லி. ஏமா முனியுமா, உன் இட்லி கொஞ்சம் காட்டேன். உன் இட்லிய தொட்டு பார்த்து இன்னைக்கு நான் ருசிச்சு சாப்பிட்டே ஆகணும். என்னையா மன்னாரு எகத்தலமா? இந்த எகத்தலம் பண்றவெல்லாம் என்கிட்ட வச்சுக்கோ. தான் இங்க நிக்கிறான் பாரு சொரியன் சொக்க, அவன்கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. என்னையா இட்லி வேணுமா? நீ இட்லி உள்ள வையம்மா. கையில எவ்வளவு வலு இருக்கோ தெரியல. மன்னார தொட்ட உடனே 2 குட்டிக்காரன் அடிச்சிட்டான். நான் வேணா உன் கண்ணத்தை கிள்ளிக்கிட்டமா? யோ இந்த அங்க இங்க தொற வெல்ல வச்சுக்கிட்டேன்னு வச்சு அப்படியே ஒரே கட்ட மூஞ்சி முகர கட்டையும் பாரு. யோ இவா, நான் தெரியாம தான் கேக்குறேன். தொட்டதுக்கே அங்க போய் விழுவுறியே, நீ எல்லாம் கல்யாணத்தை பண்ணி என்ன பண்ண போறியோ தெரியல. சரி, உங்களுக்கு இட்லி வேணுமா? இந்தாங்க சாப்பிடுங்க. முனியுமா, இன்னைக்கு என்ன உன் இட்லி எடுப்பா இருக்குது? யோ இந்த லொல்லு பேசுற வேலை என்கிட்ட வச்சுக்கவே. அவ்வளவுதான். மன்னாரு வாங்கணுமா? மன்னாரு இல்லையா? உண்மையிலேயே இட்லி எடுப்பாதான் இருக்குது. அப்படியா? அது மட்டுமா, சட்னி சாம்பாரு தூக்குது மேடைய. தூக்குதா? சரி ரைட். முனியம்மா கைய கொடு. ஆஹா, சட்னி கையில ஆட்டின. இந்த கையில போய் யாராவது ஆட்டுவாங்க, அது இந்த கையை பூந்து பாக்குற. நீங்களா மனுஷனாயா? வேற எதுல முடியுமா ஆட்டின? ஏயா இட்லிக்கு சட்னி வேற எதுல ஆட்டுவாங்க? என் வாயில ஆட்டின. அதான் இவ்வளவு ருசியா இருக்கா? போயா. யோ இட்லி வாங்கி தின்னமா, காசு கொடுத்தமா, கிளம்பணுமான்னு போயிட்டே இருக்கணும். புரியுதா? சரியா? இன்னொரு தட்டு வைக்கிட்டா? முனியம்மா, நீ தட்டுன்னு சொல்றப்ப உன் மேல ஒரே ஆசையா இருக்குது. நான் வந்து ஒரு தட்டு தட்டட்டமா? முடியுமா? சொக்க கை போட்டோன்ன நீயும் சொறியற. சொல்லி சொறியறதுலாம் ஒரு பேசனா போச்சுடா. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இட்லி வைக்க வந்து கண்ட இடத்துல இப்படி கை விட்டு சொரிஞ்சிட்டு இருக்கே, என் இட்லி எவனாவது வாங்குவானா? முடியுமா? பிச்சுக்கிட்டா சொரியாம என்ன பண்றேன் நானு? இரு என்ன கேவலமா பேசுறீங்க 2 பேரும். என்ன விட நீங்க அதிகமா சொரிய போறீங்க நாளைக்கு. கர்மம் என்ன கர்மம்? இந்த ஆளுக்கு ஒரு இட்லி. ஆளுக்கு ஒரு இட்லியா? ஆமா. சரி முனியுமா, இது என்ன இட்லில நடுவுல ஓட்ட? அது கூட உனக்கு தெரியாதா? தெரியாதனால தான் கேக்குறேன். இட்லி வெந்திருச்சா இல்லையா நசுக்கி பார்த்து வாங்குவாங்களே, அதான். சரி சரி. முனியம்மா, உண்மையிலேயே நசுக்கிதான் பாத்தியா? ஏன் பார்த்தா எப்படி தெரியுது? எனக்கு ஒண்ணும் அப்படி தெரியல. யோ நீங்க 2 பேரும் எங்கட இட்லி வாங்க வந்த மாதிரி தெரியல.